Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 36ல ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, an electron in Bohr's hydrogen atom has an energy of minus 3.4 electron volt. What is the angular momentum of the electron? This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானுடைய எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு minus 3.4 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, E சஃபிக்ஸ் n. எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானுடைய சிம்பிள் E சஃபிக்ஸ் n. என்ன கேட்டிருக்காங்க, ஆங்குலர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. L இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு போர் அட்டாமிக் மாடல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எப்படி எழுதலாம்? En இஸ் ஈக்குவல் டு minus 13.6 divided by n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு எழுதலாம். ஆனால் ஃபார்முலாவில் ENனுடைய வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 3.4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13.6 டிவைடட் பை n ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, n ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். ஸோ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13.6 டிவைடட் பை மைனஸ் 3.4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா we will get this is equal to 4. ஸோ n ஸ்கொயர் 4னா n is equal to 2. ஸோ n is a principal quantum number. n is equal to 2. என்னங்கிறத நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, L is equal to NH cross. This is a Bohr angular momentum quantization condition. அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இஸ் குவான்டைஸ்ட். அந்த கண்டிஷன் தான் இது. L is equal to NH cross. இங்கே H cross அப்படின்னா h by 2 pi அப்படின்னு அர்த்தம். ஸோ L is equal to n into h divided by 2 pi. என்னுடைய வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். பைங்கிறது 3.14. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to 2 into 6.62 into 10 to the power minus 34. This is the Planck's constant divided by 2 into pi value 3.14. So the 2 cancel ஆயிரும். இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get this is equal to 2.10 into 10 to the power minus 34 kilogram மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் டு தி பவர் minus 1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.